கடலின் ஆழம் எவ்வளவு பெரியதோ அதை போலவே ஒரு அப்பாவின் கனவும் கவலையும் ரொம்ப பெருசு. தன் குடும்பத்தினரின் நலனுக்காகவும் தன் இரு மகன்களில் மூத்தவனாயிருக்கிற அபினாத்தின் கனவுகளுக்காகவும் தன் சுக துக்கங்களை மறந்து குவைத் நாட்டின் சூடு நிறைந்த கடலில் உப்பு நீரோடு தன் வியர்வையும் கலந்து தங்கள் குடும்பத்தின் கனவு மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறார் அப்பா திரு ஆனந்தன். திரு ஆனந்தன் அவர்களின் மூத்த மகன் அபிநாத். அபிநாத்தின் அம்மா திருமதி கலைச்செல்வி. சிறுவயது முதல் ரொம்ப சுட்டி பையனாக இருந்தவன் தான் அபிநாத். திடீர்னு ஒரு நாள் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தன் உடல்நிலையில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னான். அவங்களும் டாக்டர்களிடம் காட்டியதில் அது போன் கேன்சர் அப்படின்னு தெரிய வந்தது. மொத்த குடும்பமும் இடிஞ்சு போயிட்டாங்க. ஒரு குடும்பத்தின் இயல்பான வாழ்க்கையவே அந்த சொல் கிழிச்சு போட்டுச்சு. அம்மா திருமதி கலைசெல்வியும் அப்பா திரு ஆனந்தன் அவர்களும் தங்களுடைய முழு நேரம், உழைப்பு, பணம், சேமிப்பு போன்ற அத்தனையும் கொடுத்து தன் செல்ல மகனை மீட்டெடுக்க ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தையே நடத்தினாங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன வயசுலேயே அபிநாத்தும் மிகப்பெரிய வாழ்க்கை கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வந்தது. தொடர்ச்சியாக அந்த ஹாஸ்பிட்டல் நெடி, மருந்துகளின் வாடை, கீமோதெரப்பி தந்த வலி, ட்ரீட்மெண்ட், மெடிசின்ஸ் காரணமாக ஏற்படுகிற சோர்வு, எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய படிப்பை 3 வருஷத்துக்கு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம், இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மன வலியை அந்த சின்ன பையனுக்கு ஏற்படுத்திடுச்சு. ஆனால் இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அபிநாத்தின் மனசில் ஒரு வானவில் உதிக்க ஆரம்பிச்சுது. தனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே பல டாக்டர்ஸ் வர்றதும், அந்த டாக்டர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற மரியாதையும், அவங்க தன்கிட்ட அன்போடு பழகிறதையும், தன்னை காப்பாற்ற அவங்க செய்கிற முயற்சிகள் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானும் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆகணுங்கிற அந்த எண்ணம் அபிநாத்தின் மனசில் உதிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக அபிநாத் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தான். கொஞ்ச நாள்லேயே குணமாகி தன்னுடைய ரெகுலர் லைஃபுக்கும் திரும்பினான். தான் விட்ட படிப்பை கண்டினியூ பண்ணி +2 எக்ஸாமில் நல்ல மார்க்கும் எடுத்தான். என்னதான் முழுமையாக குணமானால் கூட அந்த கொடூர வியாதியின் தாக்கம் அப்பப்போ இருக்கத்தான் செஞ்சுது. நீட் மாதிரியான மலை போன்ற ஒரு எக்ஸாமை ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு இடைஞ்சலாகவே இருந்துச்சு. அப்பப்போ குவைத்திலிருந்து வரும் அப்பாவுடைய ஃபோன் குரல்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியாமல் அபிநாத் ரொம்பவே தவிச்சு போனான். அந்த சமயத்தில் தான் எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தின் கான்டாக்ட் கிடச்சிது. சுமார் 1000 ஸ்டூடெண்ட்ஸுடைய டாக்டர் கனவுகளை நிஜமாக்கி கொடுத்த ஒரு அற்புத கல்வி சேவை நிறுவனம் தான் எய்ரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ். எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க அபிநாத்தையும் அவங்க பேரண்ட்ஸையும் இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணி பல விஷயங்களை புரிய வச்சு நம்பிக்கையும் கொடுத்தாங்க. இருந்தாலும் அபிநாத்தின் அம்மா திருமதி கலைசெல்வி அவர்களுக்கு இப்படி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற தன் மகனை ஒரு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறத நினச்சி நிறைய தயக்கங்களும் இருந்துச்சு. எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனமே வியட்நாமில் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹெல்த், ஃபுட்டு, அகாமடேஷன் போன்ற பல விஷயங்களுக்கு முழு பொறுப்பெடுத்துக்கிறதையும் ஒரு செகண்ட் பேரண்ட் மாதிரி அங்கே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்களையும் பார்த்துக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அபிநாத்தின் அம்மா திருமதி கலைசெல்வி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே பிறந்துச்சு. எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனத்தின் மிகப்பெரிய முயற்சியாலும் திரு ஆனந்தன் கலைசெல்வி குடும்பத்தின் வழிகள் நிறைந்த கனவுகளின் வலிமையாலும் வியட்நாமின் புகழ்பெற்ற டைனாம் யூனிவர்சிட்டியில் அபிநாத்துக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிது. மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் மூழ்கி போனாங்க. ஒரு மீனவரின் மகனாக எளிய குடும்பத்தில் பிறந்து மிகச்சிறிய வயசிலேயே கொடுமையான வியாதிகளுக்கு ஆட்பட்டு ஒரு பேஷண்ட்டாக ஆகியிருந்த ஒரு மனிதனுக்கு எண்ணங்களும் நம்பிக்கையும் சரியாக இருந்தால் அவரே ஒரு டாக்டராக கூட ஆக முடியும் என்பதற்கு அபிநாத்தின் வாழ்க்கையே ஒரு சாட்சி. இன்றைக்கி அபிநாத் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். தினசரி வெள்ளை கோர்ட்டும் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்போடையும் பல நோயாளிகளுக்கு நம்பிக்கை ஊட்டி வரும் ஒரு வருங்கால டாக்டர். தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வழிகளை கடந்து தன்னுடைய மாபெரும் கனவின் முதல் படியில் கம்பீரமாக நிற்கிறார் டைனாம் யூனிவர்சிட்டியுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டான அபிநாத். அவனின் கூடவே அந்த குடும்பத்தின் கனவுகளின் காவலனாக, உற்ற துணையாக, பக்கபலமாக
தோளோடு தோள் நிற்கிறது எய்ரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ்.